அஸ்ஸலாம் அலைக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். போன தொடரில் ஹிஜ்ரத் செய்து நஜ்ஜாஜி மன்னர் நாட்டிற்கு போனவர்களை திரும்ப அழைத்து வர இங்கிருந்த குறைஷிகள் போய் மன்னரிடம் அவர்களை பற்றி தவறாக சொல்லி அவரை எங்களுடன் அனுப்பி வையுங்கள், அவர் தவறான மார்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு மன்னர், முஸ்லிம்களை என்னிடம் அழைத்து வாருங்கள், அவரிடம் நான் விசாரிக்க வேண்டும் என்று அவருடைய அரசவைக்கு முஸ்லிம்களை அழைத்து வரச் சொன்னார். இனி அடுத்து என்ன என்பதை பார்ப்போம். முஸ்லிம் இளைஞர்கள் அங்கு வந்தார்கள். எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவில் முஸ்லிம்கள் அங்கு சென்றார்கள். முஸ்லிம்களிடம், உங்களது இனத்தை விட்டு பிரிந்து எனது மார்க்கத்தையும் மற்றவரின் மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் புதுமையான ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறீர்களா என்று மன்னர் கேட்டார். அதற்கு முஸ்லிம்களில் பேச்சாளராக இருந்து ஜாஅஃபர் இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு பதில் கூறினார். அரசே, நாங்கள் அறியாமை காலத்தில் இருந்தோம். சிலைகளை வணங்கினோம், இறந்த பிராணிகளை சாப்பிட்டோம், மானக்கேடான காரியங்களை செய்தோம், உறவுகளை துண்டித்து அண்டை வீட்டாருக்கு கெடுதிகளை விளைவித்து வந்தோம். எங்களில் உள்ளோர் எளியோரை வலியோரை விழுங்கி அழித்து வந்தார்கள். இப்படியே நாங்கள் வாழ்ந்து வரும்போதுதான் எங்களில் உள்ள ஒருவரையே அல்லாஹ் எங்களுக்கு தூதராக அனுப்பினான். அவன் வம்சத்தையும் அவர் உண்மையாளராக நம்பகத்தன்மை மிக்கவர், மிகவும் ஒழுக்க சீலர் என்பதையும் நாங்கள் நன்கு அறிவோம். நாங்கள் அல்லாஹ் ஒருவனே வணங்க வேண்டும். நாங்களும் எங்களது மூதையார்களும் வணங்கி வந்த கற்சிலைகள், புனித ஸ்தலங்களை போன்றவற்றிலிருந்து நாங்கள் விலக வேண்டும். உண்மையை உரைக்க வேண்டும். அமாதீனத்தை நிறைவேற்ற வேண்டும். உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அண்டை வீட்டாருடன் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தடை செய்தவற்றையும் கொலை குற்றங்களையும் விட்டு விலகிவிட வேண்டும் என அத்தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் மானக்கேடான செயல்கள், பொய் பேசுதல், அனாதையின் சொத்தை அபகரித்தல், பத்தினியான பெண்கள் மீது அவதூறு போன்றவற்றிலிருந்து எங்களை தடுத்தார். அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது, தொழ வேண்டும், ஏழை வரி ஜக்காத்து கொடுக்க வேண்டும், நோன்பு நோற்க வேண்டும் என்று அத்தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஜாஃபர் இப்னு பல இஸ்லாமிய கடமைகளை பற்றி விவரங்களை கூறினார். நாங்கள் அவரை உண்மையாளராக நம்பினோம், அவரை விசுவாசித்தோம், அவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றினோம். அல்லாஹ் ஒருவனையே வணங்க ஆரம்பித்தோம், அவனுக்கு இணை வைப்பதை விட்டுவிட்டோம். அவன் எங்களுக்கு விலக்கியதிலிருந்து விலக்கிக் கொண்டோம், அவன் எங்களுக்கு ஆகுமானதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம். இதனால் எங்களது இனத்தவர் எங்கள் மீது அத்துமீறினார்கள், எங்களை வேதனை செய்தார்கள். அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு சிலைகளை வணங்க வேண்டும், முன்பு போலவே கெட்டவைகளை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் செய்தார்கள். எங்களை எங்களது மார்க்கத்திலிருந்து திரும்ப முயற்சித்தார்கள். எங்களை அடக்கி அநியாயம் செய்து நெருக்கடியை உண்டாக்கினார்கள். எங்களது மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு சுதந்திரத்தையும் அவர்களது தடையான போது உங்களது நாட்டுக்கு நாங்கள் வந்தோம். உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம், உங்களிடம் தங்குவதற்கு விருப்பப்பட்டோம். அரசே, எங்களுக்கு இங்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாதென்று நம்புகிறோம் என இவ்வாறு ஜாஃபர் ரலியல்லாஹு கூறி முடித்தார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர் கொண்டு வந்த ஏதாவது உம்மிடம் இருக்கிறதா என்று நஜ்ஜாஜி வினாவினார். மன்னர் அதற்கு ஜாபர் ஆம், இருக்கிறது என்றார். நஜ்ஜாஜி, எங்கே, எனக்கு அதை காட்டு என்றார்கள். காஃபியா யா ஐன் ஜாத் என தொடங்கும் மரியம் எனும் அத்தியாயத்தின் முற்பகுதியை ஜாபர் ரலியல்லாஹு ஓதி காண்பித்தார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, தாடி நனையும் அளவு நஜ்ஜாஜி அழுதார். அவையில் உள்ளவர்களும் ஜாபர் ரலியல்லாஹு ஓதியதை கேட்டு தங்களின் கையில் உள்ள ஏடுகளை நனையும் அளவு அழுதனர்கள். பிறகு நஜ்ஜாஜி, இதுவும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மார்க்கமும் ஒரே மாடத்திலிருந்து வெளியானது. முஸ்லிம்களை அழைக்க வந்த இருவரையும் நோக்கி, நீங்கள் இருவரும் சென்று விடுங்கள், உங்களிடம் நான் இவர்களை ஒப்படைக்க மாட்டேன் என்று கூறினார்.
அவையில் இருந்து எவரும் அவ்விருவரும் பேசுவதற்கு தயாராக இல்லை. அவ்விருவரையும் வெளியேற்றி வந்தவுடன் அம்மர் இப்னு ஆஸ் தமது நண்பர் அப்துல்லா இப்னு அபூ ராஃபிஅவிடம், அல்லாவின் மீது ஆணையாக, இவர்களை அடியோடு வேரறுப்பதற்குண்டான வேலையை நான் நாளை செய்வேன் என்று கூறினார். ஆனால் அப்படி செய்து விடாதே. அவர்கள் நமக்கு மாறு செய்தாலும் நமது இரத்த பந்தங்களே ஆவார்கள் என்று அப்துல்லா கூறினார். ஆனால் அம்ரு தனது கருத்தை மாற்றிக் கொள்ளவில்லை. மறுநாள் அம்ரு நஜ்ஜாஷியிடம் வந்து, அரசே, இவர்கள் ஈசாவின் விஷயத்தில் அபாண்டமான வார்த்தையை கூறுகிறார்கள் என்று கூறினார். அப்படியா? அவர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் நஜ்ஜாஷி மன்னர். இதை அறிந்தவுடன் சற்று பயமேற்பட்டாலும் உண்மையை சொல்ல வேண்டும் என்ற முடிவுடன் முஸ்லிம்கள் அவைக்கு வந்தனர்கள். நஜ்ஜாஷி அவர்களிடம் இது பற்றி விசாரணை செய்தார். எங்களது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறியதைத்தான் நாம் அவர் விஷயத்தில் கூறுகிறோம். அவர் அல்லாவின் அடிமை, அவனது தூதர், அவனால் உயிர் ஊதப்பட்டவர், கண்ணியமிக்க கன்னிப்பெண்ணிற்கு அல்லாவின் சொல்லால் பிறந்தவர் என்று ஜாபர் ரலியல்லாஹு கூறினார். நஜ்ஜாஷி கீழிருந்து ஒரு குச்சியை எடுத்து, அல்லாவின் மீது ஆணையாக, மரியமின் மகன் ஈசா அலைஹிவஸல்லம் இக்குச்சியின் அளவு கூட நீ கூறியதை விட அதிகமாக கூறியதில்லை என்றார். இதைக் கேட்ட அவரது மத குருமார்கள் முகம் சுளித்தனர்கள். அல்லாவின் மீது ஆணையாக, நீங்கள் முகம் சுளித்தாலும் இதுவே உண்மை என்று நஜ்ஜாஷி கூறிவிட்டார். பிறகு நஜ்ஜாஷி முஸ்லிம்களை நோக்கி, நீங்கள் செல்லலாம். எனது பூமியில் நீங்கள் முழு பாதுகாப்பு பெற்றவர்கள். உங்களை ஏசியவர்கள் தண்டனைக்குரியவர்கள். தங்கத்தின் மலையை எனக்கு கொடுத்தாலும் உங்களை துன்புறுத்த நான் விரும்ப மாட்டேன் என்று கூறினார்கள். தனது அவையில் உள்ளவர்களிடம், இவ்விருவர்களையும் கொண்டு வந்த அன்பளிப்புகளை அவர்களிடமே திருப்பி கொடுத்து விடுங்கள். எனக்கு அதில் எந்தவித தேவையும் இல்லை. அல்லாவின் மீது ஆணையாக, அல்லாஹ் முன்னர் பறிபோன எனது ஆட்சியை எனக்கு மீட்டுத் தந்த போது என்னிடமிருந்து அவன் லஞ்சம் வாங்கவில்லை. எனவே நான் அவன் விஷயத்தில் லஞ்சம் வாங்குவேனா? எனக்கு எதிராக அல்லாஹ் கிளர்ச்சியாளர்களுக்கு உதவாத போது அவனுக்கு எதிராக நான் பிரச்சனையாளர்களுக்கு உதவுவேனா? எதிராக என் எதிரிகளுக்கு அவன் உதவி செய்யாத போது அவனுக்கு எதிராக நான் அவனது எதிரிகளுக்கு உதவி செய்வானா என்று கூறினார். இச்சம்பவத்தை அறிவிக்கும் உம்மு சலமா ரலியல்லாஹு கூறுவது, அவ்விருவரும் அங்கிருந்து கேவலப்பட்டு வெளியேறினார்கள். அவர்களது அன்பளிப்புகளும் திருப்ப கொடுக்கப்பட்டன. நாங்கள் சிறந்த நாட்டில் சிறந்த தோழமையில் அவரிடம் தங்கியிருந்தோம். நபி அவர்கள் மீது கொலை முயற்சி. ஹபசாவிற்கு ஹிஜ்ரா செய்த முஸ்லிம்களை திரும்ப கொண்டு வருவதில் தோல்வியுற்ற இணை வைப்பாளர்கள் கடுங்கோபத்தாலும் குரோதத்தாலும் பொங்கி எழுந்தனர்கள். மக்காவில் மீதமிருந்த முஸ்லிம்களின் மீது தங்களது அட்டூழியங்களை கட்டவிழ்த்து விட்டதுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கெடுதிகள் பல செய்ய துவங்கினார்கள். அவர்களின் செயல்பாடுகளை கவனிக்கும் போது அவர்களின் எண்ணப்படி இக்குழப்பத்திற்கு வேறாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழித்து கட்டவே அவர்கள் முயற்சி செய்தனர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். ஹிஜ்ரா செய்தவர்களை போக மக்காவில் முஸ்லிம்கள் மிக குறைவாகவே எஞ்சியிருந்தார்கள். அவர்களில் சிலர் சரியான பக்க பலத்துடனும் கோத்திர பாதுகாப்புடனும் இருந்தார்கள். மற்ற சில முஸ்லிம்கள் சிலான் அடைக்கலத்திலும் பாதுகாப்பிலும் இருந்தனர்கள். ஆனால் எவரும் தங்களது இஸ்லாமை வெளிப்படுத்த துணிவின்றி மறைத்து வம்பர்களின் கண்களிலிருந்து முடிந்த அளவு மறைந்தும் ஒதுங்கி வாழ்ந்தனர்கள். இவர்கள் எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்த போதிலும் நிராகரிப்பவர்களின் தொந்தரவிலிருந்து முழுமையாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அந்த அக்கிரமக்காரர்களின் கண்களுக்கு முன்பாகவே தொழுது வந்தார்கள். வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் மக்களை அல்லாவின் பக்கம் அழைத்து வந்தார்கள். இதை யாராலும் தடுக்க முடியவில்லை. எந்த ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்பணியிலிருந்து திருப்பி விடவும் முடியவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு, ஆகவே உங்களுக்கு ஏவப்பட்டதை தயக்கமின்றி நீங்கள் அவர்களுக்கு தெளிவாக அறிவித்து விடுங்கள். மேலும் இணை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுங்கள். அல் குர்ஆன் 15வது சூரா 94வது வசனம் என்று கட்டளையிடப்பட்டிருந்தன. எனவே இணை வைப்பவர்களை நாடும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையூறு அளித்து வந்தனர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு இயற்கையாகவே இருந்த பயமும், அபு தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து வந்த பாதுகாப்பும் கண்ணியமும் ஆகியவற்றால் வெளிப்படையாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இம்சிக்க அவர்களால் முடியவில்லை. மேலும் ஹாஸிம் கிளையார்களை தங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விடுவார்கள் என்பதை அவர்கள் பயந்தனர்கள்.
ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணி இணை வைப்போரின் மத தலைமைத்துவத்தையும் சிலை வணக்க கலாச்சாரத்தையும் தவிடுபொடியாக்கியது. இதன் காரணத்தால் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையூறுகள் பல செய்யத் தொடங்கினார்கள். இக்காலகட்டத்தில் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன என்பதை ஹதீஸ் மற்றும் வரலாற்று நூல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அவற்றில் ஒன்று, அபுலஹபின் மகன் உதைபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அத்தியாயம் அன்-நஜ்வை ஓதிக் காண்பித்து, இதை நான் மறுக்கிறேன் என்று கூறி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களது சட்டையைக் கிழித்து அவர்களது முகத்தில் எச்சிலைத் துப்பினான். ஆனால் எச்சில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது விழவில்லை. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே, உனது மிருகங்களில் இருந்து ஒரு மிருகத்தை அவன் மீது சாட்டுவாயாக என்று அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். அவர்களின் இந்த வேண்டுதலை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். இச்சம்பவத்திற்கு பிறகு உதைபா குறைஷியர்களின் சிலருடன் மக்காவிலிருந்து பயணமானான். ஷாம் நாட்டில் ஜர்கா என்ற இடத்தில் தங்கிய போது அன்றிரவு ஒரு சிங்கம் அவர்களைச் சுற்றி சுற்றி வந்தது. அப்போது உதைபா தனது சகோதரின், நாசமே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, முஹம்மது எனக்கு எதிராக வேண்டிக் கொண்டது போல் இந்த சிங்கம் என்னைத் தின்றே முடிக்கும். நானோ ஷாமில் இருக்கிறேன். அவர் மக்காவில் இருந்து கொண்டே என்னைக் கொன்றுவிட்டார் என்று கூச்சலிட்டான். பிறகு அவனைத் தங்களுக்கு நடுவில் ஆக்கிக் கொண்டு மற்றவர்கள் அவனைச் சுற்றி தூங்கினார்கள். ஆனால் இரவில் அந்த சிங்கம் அவர்களைத் தாண்டிச் சென்று உதைபாவின் கழுத்தைக் கடித்துக் குதறிக் கொன்றுவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் இருக்கும்போது அவர்களுடைய பிடரியின் மீது உக்பா இப்னு அபு முய்த் மிக அழுத்தமாக மிதித்தான். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விழிகள் பிதுங்கிற்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த வம்பர்கள் கொல்ல வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தனர் என்பதற்கு அப்துல்லாஹ் இப்னு அமர் இப்னு அஸ் ரலியல்லாஹு அறிவிக்கும் சம்பவத்தை சான்றாக இப்னு இஸ்ஹாக் ரஹ் கூறுகிறார்கள். அப்துல்லா இப்னு அமர் இப்னு அஸ் ரலியல்லாஹு கூறுவதாவது, குறைஷிகள் ஹஜ்ருல் அஸ்வத்திற்கு அருகில் குழுமியிருந்தனர்கள். நானும் அங்கு இருந்தேன். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பற்றி, இவர் விஷயத்தில் நாம் பொறுமை காத்தது போதும், வேறு எதற்கும் நாம் பொறுமை காத்ததில்லை. இவர் விஷயத்தில் நாம் எல்லை மீறி சகித்து விட்டோம் என்று பேசிக் கொண்டிருந்தனர்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விடத்திற்கு வருகை தந்து ஹஜ்ருல் அஸ்வத்தை தொட்டுவிட்டு தௌபா தொடங்கினார்கள். காபாவைச் சுற்றி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளுக்கு அருகில் நடந்தபோது குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குத்தலாக பேசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் அதன் மாற்றத்தை நான் பார்த்தேன். இரண்டாவது முறையாக அவர்களுக்கு அருகில் வந்தபோது மீண்டும் அவ்வாறே குத்தலாக பேசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று விட்டார்கள். குறைஷிகளே, நான் சொல்வதை நீங்கள் கொஞ்சம் கேட்டுக் கொள்கிறீர்களா? எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, திட்டமாக நான் உங்களிடத்தில் உங்களை பலியிட்டு விடும் முடிவை கொண்டு வந்துள்ளேன். அதிவிரைவில் உங்களது கதை முடிந்துவிடும் என்று கூறினார்கள். இந்த வார்த்தையை கேட்ட அவர்கள் திடுக்கிட்டார்கள். தங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தொன்று நிச்சயம் நிகழும் என்பதை உணர்ந்தனர். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடூரமாக நடந்தவர் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக அழகிய முறையில் சாந்தப்படுத்தினார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீங்கள் அறிவீனர்கள் அல்லர். அபுல் காசிமே, நீங்கள் திரும்ப சென்று விடுங்கள் என்று கூறி சமாதானப்படுத்தினார்கள். மறுநாளே அவ்வாறு ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றினார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே பாய்ச்சலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாய்ந்தனர்கள். அவர்களில் ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போர்வையை பிடித்து இழுத்தான். அவனிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு தனது இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்று கூறியதற்காகவா ஒருவரை கொலை செய்கிறீர்கள் என்று கண்ணீர் மல்க கேட்டார். பிறகு அனைவரையும் அங்கிருந்து விலக்கிவிட்டார்கள். இதுதான் நான் பார்த்ததில் குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கிய மிக கொடூரமான நிகழ்ச்சி என்று இந்த நிகழ்ச்சியை அறிவிக்கும் அப்துல்லா இப்னு அமர் ரலியல்லாஹு கூறுகிறார். ஸஹீஹுல் புகாரியில் வருவதாவது, உர்வா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு கூறுகிறார், நான் அப்துல்லா இப்னு அமர் இப்னு அஸ் ரலியல்லாஹு அவர்களிடம், இணை வைப்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அரக்கத்தனமாக நடந்து கொண்டவற்றில் மிக கொடூரமான ஒன்றை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவில் ஹஜ்ரத்துல் அஸ்வத்திற்கு அருகில் தொழுது கொண்டிருந்த போது உக்பா இப்னு
அபு முயித் அங்கு வந்து தனது மேலாடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கழுத்தில் போட்டு மிக கடினமாக இறுக்கினான். அபூபக்கர் ரலியல்லாஹு விரைந்து வந்து அவனது புஜத்தை பிடித்து தள்ளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அவனை விலக்கிவிட்டு, தனது இறைவன் ஒருவன் என்று கூறியதற்காக ஒருவரை கொலை செய்கிறீர்கள் என்று கேட்டார். இச்சம்பவத்தை அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உக்பா இவ்வாறு கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்த போது, உங்கள் தோழரை காப்பாற்றுங்கள் என்று ஒருவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து கூறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு எங்களை விட்டு வேகமாக புறப்பட்டார்கள். அவர்களது தங்களது தலையில் நன்கு சடை பின்னி இருந்தார்கள். தனது இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்று கூறியதற்காக ஒருவரை கொலை செய்கிறீர்களா என்று கூறிக்கொண்டே சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுவித்தார்கள். அம்மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு தங்களுக்கு கோபத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு மீது திருப்பினார்கள். நிராகரிப்பவர்களின் கடும் தாக்குதலுக்கு ஆளாகிய பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு எங்களிடம் திரும்பி வந்தார். அவருடைய சடையில் நாங்கள் எங்கு தொட்டாலும் அதிலிருந்து முடிகள் கையுடனே வந்து விட்டன. அநியாயங்களும் கொடூரங்களும் நிறைந்து காணப்பட்ட அக்கால சூழ்நிலையில் முஸ்லிம்களின் பாதை ஒளிமயமாக ஒரு மின்னல் வெட்டியது. அதுதான் ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு இஸ்லாமை தழுவிய நிகழ்ச்சி. ஆம், நபித்துவத்தின் 6ஆம் ஆண்டு இறுதியில் துல்ஹஜ் மாதத்தில் அவர் இஸ்லாமை தழுவினார். ஹம்சா ரலியல்லாஹு முஸ்லிமானதற்குரிய காரணம் என்னவென்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் நாம் பார்க்கலாம்.